அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இப்போ ஜோ பைடன் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே பல நாடுகளோட போட்ட ஒப்பந்தங்கள், முறித்த ஒப்பந்தங்கள், இதுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஜோ பைடனுடைய அரசு வந்து ரொம்பவும் தீவிரமாக செயல்படுறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார், ட்ரம்ப் பண்ண பல தவறுகளையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போது அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்த உடனேயே ட்ரம்ப்பு அரபு நாடுகளோட போட்ட பல ஒப்பந்தங்கள் வந்து முறிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலோட போட்ட பல விஷயங்களும் முறிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இல்லை. இறுதி நாளுடைய அடையாளங்களில் இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கே தெரியும், ஜெருசலேம் உலகத்துடைய ஒட்டுமொத்த அரசியலும் அதை நோக்கித்தான் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்துடைய தலையெழுத்தே அதில் தான் இருந்து கொண்டிருக்கு. உலகத்துடைய 3 முக்கிய மதங்கள், பெரும் மதங்கள் அதை சார்ந்து தான் இருந்து கொண்டிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய ஒரு விஷயம்தான். இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரபு நாடுகளோட இஸ்ரேல் மையப்படுத்தி போட்ட ஒப்பந்தங்கள், அமெரிக்காவோடு சேர்ந்து போட்ட ஒப்பந்தங்கள் இப்போ எல்லாமே முறிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த ஒப்பந்தங்கள், அதாவது அமெரிக்காவுடைய செயல்பாடு அந்த விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமை வந்து போய்கொண்டு இருக்குது. இஸ்ரேல் வந்துட்டு இதனால் ரொம்பவும் அதிருப்தி ஆகிருக்குது. அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேலுக்கு ஆதரவான பல ஒப்பந்தங்கள் வந்து மத்திய கிழக்கில் வந்து கையெழுத்தாச்சு பாருங்க. இதை வந்துட்டு ஜோ பைடன் முறிச்சிருக்கிறாரு. ஆப்ரஹாம் அக்கார்டு வந்து அமெரிக்காவுடைய தலைமையில் தான் வந்து நடந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தங்களில் கூட இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து போயிருக்குது. இது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையை வந்து அரபு நாடுகளுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு பெரிய மனக்கவலையையும் ஒரு வெறுப்பையும் வந்து ஜோ பைடனுடைய செயல்பாடுகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேலே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நெதன்யாஹூ வந்து சொல்லியிருக்காரு, எல்லாத்தையுமே அவர் வந்து ரீசெட் ஆக்கி விட்டுருக்கிறாரு, ரீசெட் பட்டன் அழுத்திட்டாரு ஜோ பைடன் அப்படின்னு நெதன்யாஹூ வந்து சொல்கிறாரு. சுமார் 22 நாடுகளோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நிலையில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளோட வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் இது வரைக்கும் ஒப்பந்தங்கள் ஆகியிருக்கிறதா இஸ்ரேலே வந்து அரசல் புரசலாக சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் 22 நாடுகள் வரைக்கும் வந்து எங்களுடைய அந்த ஒப்பந்தங்களில் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஜெருசலேமை வந்து இவங்க தலைநகராக அறிவிச்சாங்க பாருங்க. யார்? இஸ்ரேல். இதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து அதை அங்கீகரிச்சது பாருங்க. இதை வந்து முதல்ல முறிச்சிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்குது. ஜெருசலேம் வந்து பாலஸ்தீன் மக்களுக்கும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் இல்லாமல் ஐநா சபையோடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருந்த பகுதி. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது எதையுமே பொருட்படுத்தாமல் அமெரிக்கா வந்து அதை ஜெருசலேம் வந்து தலைநகரம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் அறிவித்த உடனே இதை வந்து அவங்க அங்கீகரித்தது மட்டும் இல்லாமல் தலைநகரத்தையே ஜெருசலத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போது ஜோ பைடன் வந்து மாற்றுறது மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளோடு செஞ்ச ஒப்பந்தங்கள், குறிப்பாக அந்த சவுதி மாதிரியான நாடுகளோடு செஞ்ச ஒப்பந்தங்கள், இந்த ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ட்ரம்ப் காலத்தில் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தங்கள் எல்லாமே தற்பொழுது வந்து மறுபரிசீலனைக்கு வந்து உள்ளாவதாக அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யார்? இந்த ஜோ பைடன் அரசாங்கம் வந்து மறுபரிசீலனைக்கு வந்து இதை உட்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வழங்க வேண்டிய ஆயுதங்களை கூட அப்படியே தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அமீரகத்துக்கும் இது வந்து பொருந்தும். இது போக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சவுதி அரேபியா வந்துட்டு ஏமன் நாட்டு போரில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஷியா சுன்னி இந்த விஷயங்கள் தான் அங்கே உண்மையில் நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்காவுடைய ஆதரவோடு தான் அந்த போர் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஆயுதங்கள் வந்து அவங்க தான் கொடுத்தாகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போருக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களும் தற்பொழுது நிறுத்தப்படுறதுனால தர்ம சங்கடமான நிலைக்கு இப்போ சவுதி தள்ளப்படுது. போரை தொடர்றதா வேண்டாமா? ஒருவேளை போர் தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஆயுத பற்றாக்குறை வந்தால் சவுதிக்கு பின்னடைவு. சரி, போரையே இவங்க நிறுத்தினாக்கா இப்போ ஏற்கனவே வந்து ஆள் இல்லாத விமானங்கள் மூலியமாக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து சில நேரங்களில் வந்து அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க.
யார் அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறத வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கோம். ஆயில் கம்பெனி மேலே அந்த பைப்லைன் மேலாம் வந்து இவங்க போடுறது வந்து நம்ம குண்டு போடுறத வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போது இந்த ஆயுதங்களை இவங்க தரமாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா மறுத்துது அப்படின்னு சொன்னால் இது சவுதி அரேபியாவில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒன்று, போரை தொடர்ந்தால் ஆயுத பற்றாக்குறை, அப்போது பின்னடைவு ஏற்படும். ஒருவேளை போரே வேண்டான்னு சவுதி முடிவு பண்ணாக்கா சவுதிக்கு ஒரு பெரிய தோல்வியாக மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சவுதி விரும்பாத ஒரு அரசாங்கம் நிலை நின்றுடும். ஆக இந்த பிரச்சனை வந்து சவுதிக்கு ஒரு இருதலை கொள்ளை எறும்பாவே இவங்க வந்து மாறி இருக்கிறாங்க. இது போக இந்த ஆப்ரஹாம் அக்கார்டுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இஸ்ரேலை வந்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அங்கீகரித்த மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். அதாவது இந்த ஒப்பந்தம் என்னவோ நம்ம அமீரகத்தோடு தான், அதாவது யுஏஇயோடு தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஜிசிசி மொத்தமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறத நாம் மறுத்துவிட முடியாது. அப்படி ஆதரவு தெரிவிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் அவங்க அங்கீகரித்ததா அர்த்தம். அதுபோக அதோடைய தலைநகரம் ஜெருசலத்தையும் அங்கீகரித்ததாத்தான் அர்த்தம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஜெருசலம் தலைநகரம் அங்கீகரித்ததையே வந்து ஜோ பைடன் இப்போ நிராகரிக்கிற சூழலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் அக்கார்டை ஏற்றுக்கொண்ட இதை அங்கீகரித்த மற்ற நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது அமெரிக்காவுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுனால தான், அமெரிக்காவுடைய ஆதரவு தொடரணும் அப்படிங்கிறதுனால தான் இஸ்ரேலோட இவங்க கூட்டு வச்சாங்க. ஆனால் கூட்டு வச்ச உடனே ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் வரும் பொழுது இதிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக வெளியேறோம் அப்படின்னு ஜோ பைடன் அரசு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரீசெட் பண்ணும் பொழுது இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எந்த நிலையில் நிற்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒப்பந்தம் போட்டிருக்கு, இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிச்சு ஆகணும். அதே சமயம் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜெருசலேம் தலைநகர அங்கீகரிக்கிறதுலேருந்து வெளியேறாங்க. இது போக இந்த ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக போட்ட ஒப்பந்தங்கள், இஸ்ரேலை மையப்படுத்தி போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேருந்து இவங்க வந்து முறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரபு நாடுகளில் வந்து இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே வந்து இந்த முகமது பின் சல்மான் இளவரசர், பட்டத்து இளவரசர், இவருடைய நிலைமை வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவங்க தான் வந்து இஸ்ரேலோட ஒப்பந்தங்கள் அதிகமாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளிப்படையாக அதை அறிவிக்கலை அப்படின்னாலும் அது நமக்கே தெரியுது. ஏன்னா சவுதி அரேபியாவுடைய வான் பரப்பில் பறந்து தான் இஸ்ரேலுடைய விமானம் யுஏஇயில் போய் இறங்குது. இது மட்டும் இல்லாமல் அதாவது அண்டர் கிரவுண்டில் யாருக்கும் தெரியாத வகையில் உளவுத்துறையோடைய இவங்களுக்கு வந்து ஒப்பந்தங்கள் இருக்குது, நட்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. இது போக தொழில்நுட்பங்கள் வந்து வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து ஜெருசலமையும் தலைநகராக இவங்க அங்கீகரிக்கிறாங்க அமெரிக்கா. அதையும் வந்து சவுதி அரேபியா மறுக்கலை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம். இது போக பட்டத்து இளவரசர் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரேல் அந்த தேசத்தில் அந்த யூதர்கள் குடியிருக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதே சமயம் ஒரு விஷயத்தை நாம் இப்போ கவனிக்கணும். மன்னர் குடும்பங்களுக்குள்ளேயே வந்து இப்போ பிரச்சனைகள் வந்து வெடிச்சு கொண்டு இருக்குது. சல்மான் அவர்களுடைய ஒரு புதிய நடவடிக்கையினால் 2017 அப்புறமே வந்து அந்த சவுதியுடைய போக்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தொடங்கின உடனே, இவருடைய தலைமையில் வந்து மாற்றங்கள் தொடங்கின உடனே குடும்பத்துக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய திடீர் பல்டி இந்த குடும்பத்துக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு வேளை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புகைந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ மன்னராக இருக்காங்க இல்லையா முகமது அவர்கள், இப்போ அவங்க, அதாவது சல்மான் அவர்கள், இப்போ அவங்க வயதான நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை அவர் வயது மூப்பு காரணமாக அவர் மரணம் அடைந்து விட்டால் அங்கே இளவரசர்களுக்குள்ள அந்த ராஜ குடும்பங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக மோதல் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் நான் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுறேன்.
அதே சமயம் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா தெரியல. மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஒரு வழி நடத்தலாக தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஈரானோட பல விஷயங்களை வந்து விலகி நின்று அந்த அமெரிக்கா ட்ரம்ப்புடைய காலத்தில் ஈரான் மேலே கடுமையான நெருக்கடிகளை கொடுத்த அமெரிக்கா, சுலைமானியை வந்து அங்கே இருந்த இராணுவ அதிகாரி சுலைமானியை வந்து ஆளில்லா விமானம் மூலம் குண்டு போட்டு கொண்ட அந்த அமெரிக்கா இப்போ ஈரானோட வர்றதுக்கு சமரசம் பண்ண தயார் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. $1 மில்லியன் வந்து ஈரானுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாதிப்புகள்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் வந்து அரசாங்கம் வந்து இப்போ நினைக்கிது. ஆக இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து கண்டிப்பாக இது ஏற்படுத்தும். அப்படி ஒரு வேளை இந்த இஸ்ரேல் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு சென்றால் அரபு நாடுகளில் மற்றபடி அதே சமயம் அரபு நாடுகள் மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்துலேயும் அந்த கோபத்தின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருந்து கொண்டு இருக்குது. சுருக்கமாக சொன்னால் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்கும் அதை தொடர்ந்து மிகப்பெரிய யுத்தத்துக்குமான ஒரு நகர்வாகத்தான் இந்த நிலையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜோ பைடனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஜோ பைடனுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு சாமானிய முஸ்லீமுக்கு வேண்டுமானால் பரவாயில்லையே, இவர் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாரு, பரவாயில்லையே இவர் வந்து இந்தந்த ஒப்பந்தங்கள்லாம் முறிக்கிறாரு, இது போக ஈரானோட வந்து நட்பாக பழகிறாரே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த விஷயங்கள் இஸ்ரேலை கோபப்படுத்தும். ஆக இவர்கள் வந்து இந்த கோபத்தின் கொந்தளிப்பு ஒரு போராக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. இறைவனே அறிந்தவன். ஜோ பைடனுடைய அடுத்த 4 ஆண்டு காலம் மத்திய கிழக்கில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். இவர்கள் துல்லியமாகத்தான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஜோ பைடனுடைய நடவடிக்கைகள் முஸ்லிம்களுக்கு ஆதரவானது என்று யாரும் நினைக்க வேண்டாம். அதாவது பாம்பும் சாகணும் கொம்பும் உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியான நடவடிக்கைகள் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.